உதயநிதி ஸ்டாலின் லியோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படம் சூப்பர், விஜய் அண்ணா சூப்பர், பாட்டு சூப்பர், ஃபைட்டு சூப்பர், லோகேஷ் கனகராஜ் சூப்பர், எல்சி இருக்கு. விஜய் சிஏ எதுக்கும் போது 39 திமுக கூட்டணி எம்பிக்களும் விஜய் ஒரு ஆளாட்டோ அரசியல் சக்தியாட்டோ கருதி சிஏல கிறிஸ்தவர்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு, சிஏல இந்திய முஸ்லீம்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு. அப்போ திமுக, நாம் தமிழர், மற்ற கட்சிகள் எல்லாமே சிஏ எதிர்ப்பு ஒரு பேஷன் தமிழ்நாட்டில். சின்ன கவுண்டர் அண்ணாமலைக்கு வியூகமே பெரிய கவுண்டரை 26 பலகீனப்படுத்தி 29 சரணர் பண்ண வைக்கணுங்கிறதா பாருங்க. இதான் நடக்க போகுது. எடப்பாடியை பலகீனப்படுத்தி மேலே வரணுங்கிற மோடி அமித்ஷா ஸ்ட்ராட்டஜியை அண்ணாமலை தெளிவாக செயல்படுத்த முடியும். அதற்கான கெப்பாசிட்டி அவருக்கு உண்டு. 2024 அதன் மையமாக வச்சுதான் அவர் திமுக கூட்டணியில் தான் இருப்பார் நான் சொன்னேன். இப்பவும் ஆணித்தரமாக சொல்றேன், திமுக கூட்டணியில் தான் திரும்பவும் இருப்பார். யாருங்க தற்கொலை பண்ணிக்குவார் அரசியல்ல? பாமக காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்கு வர்றதுக்கு டெல்லியில லாபி பண்ணி முயற்சி பண்ணாங்க. ஸ்டாலின் அதை தெளிவா மைக்ரோவா கலைஞரோட புத்திசாலித்தனமான தலைவரான ஸ்டாலின் அண்ணாமலையோட வளர்ச்சியை அதிமுக மிரட்சியா தான் பார்க்கறாங்க. இவர் வந்த விதமே இன்னொரு கள்ளர் சமூக பெண்மணி காலில் விழுந்து வந்தாருன்னா இந்த சமூகத்துல சுயமரியாதையை பற்றி பேசக்கூடியவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. திமுகவுக்கு எந்த வகையிலும் உதயநிதி ஸ்டாலின் மைனஸ் இல்லை. பட் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி தான் வருவாரான்னு சொன்னா தாமரை நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேக கட்சி தலைவர் விஜய் அவர்கள் மதுரை போன்ற இடங்கள்ல மாநாடு போடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அதற்கு தமிழக அரசு ஒரு தடையாக இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கிறாங்களே, இதுல எந்த அளவு உண்மை இருக்கு? தமிழக அரசு அதுக்கு தடையாக இருக்கிறதா? இந்த குற்றச்சாட்டை விஜய் சொன்னாரா, சுசி ஆனந்த் சொன்னாரா? விஜய்க்கு தொழிலே இதுதான். பிராண்டிங் மாஸ்டர்களை வச்சு பொய்யா கலரா வதந்திகளை பரப்பிட்டு இருக்கிறது தான் அவருக்கு வாடிக்கையா இருக்கு. இது நடந்ததுன்னா அதை கிறிஸ்டல் கிளியரா இங்க எப்படி எங்களுக்கு அநீதி நடந்திருக்கு, சட்டத்துக்கு புறம்பா இது நடந்திருக்குதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா நான் அதை கண்டிக்க தயாரா இருக்கிறேன். ஜனநாயகத்துல எந்த ஒரு நடிகருக்கும் மாநாடு நடத்த உரிமை உண்டு. அது அரசியல் கட்சியை பதிவு பண்ணி இருக்கக்கூடிய விஜய்க்கு அதை நடத்தக்கூடிய எல்லா உரிமையும் உண்டு. விஜய்க்கு வேண்டப்பட்டவங்க நலத்தை கேட்டா கொடுத்துட்டு போறாங்க. என்னன்னா தனியார் நலம் கொடுக்க விரும்ப மாட்டாங்க. இவர் கள்ளக்குறிச்சி சாராய இதுகளை எல்லாம் பண்ணி பிரச்சனை பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிரான விஷயங்களை அது ஒண்ணுதான் பண்ணும்போது கூட தனியார் அதை விரும்ப மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு வேண்டப்பட்ட உங்க ஆதரவு பணம் கொண்ட உங்களுக்குள்ள நெருக்கமானவங்க உங்கள் மூலமா தனியார் நிலங்களை வாங்கணும். அப்படி யாராவது தருவாங்கன்னா அந்த இடத்துல மாநாடு நடத்திக்கலாம். மாநாடு நடத்துறதுக்கு சட்டத்துக்கு புறம்பா என்ன தடை விதிச்சாலும் சட்டப்படி நீங்க நீதிமன்றத்தை அணுகலாம். சும்மா ஒரு பப்ளிசிட்டிக்காக திமுக எங்களை இருக்கிறாங்கன்னா திமுகவுக்கு இதான் வேலை. உதயநிதி ஸ்டாலின் லியோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படம் சூப்பர், விஜய் அண்ணா சூப்பர், பாட்டு சூப்பர், ஃபைட்டு சூப்பர், லோகேஷ் கனகராஜ் சூப்பர், எல்சி இருக்கு, எல்லாரும் பாருங்க கொண்டாடுங்கன்னு ஒரு ட்வீட்டை 3 நாளைக்கு முன்ன போட்டாரு. அவர் ட்வீட் போட்ட போறதான் நானே பிரசாந்திர சொல்லி ரெட் ஜெயண்ட் உதயநிதியே சொல்றாருப்பா படம் நல்லா இருக்கும் பாத்துருவோன்னு நானே அந்த படத்துக்கு போனோம். நாங்க புக் பண்ணி பார்க்கல, ஐபிசி தமிழ்ல எங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் கொடுத்தாங்க. எனிவே நீங்க ஒரு ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது. நீங்களா இதை உதயநிதிக்கும் விஜய்க்கும் போட்டின்னு நீங்களா ஆட்களை வச்சு பிராண்டிங் மாஸ்டர் வச்சு எழுத வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்றது நியாயமான செயலா இருக்காது. திமுக கண்டிப்பா விஜய்க்கு விஜய் வாக்க பிரிக்கிறது தங்களுக்கு லாபம்னு தான் நினைப்பாங்க. விஜய் தங்களோட அனுகூல சத்துருன்னு தான் நினைப்பாங்க. விஜய் தங்களுக்கு எதிரானவர். 2011 இருந்தே விஜய் திமுகவுக்கு எதிர்தான். விஜய் அதிமுக மன்மதம்பு பட பிரச்சனையில கமலஹாசன் சத்தியம் தட்டுற ரெட்ஜியன் கொடுக்கும்போது விஜய் காவலம் படத்தை கேட்கும்போது அன்னைக்குள்ள ரேஞ்சில் கமலஹாசன் படம் ஹை கிளாஸ் கூட்டம் சத்தியம் தட்டுறது நல்லா இருக்கும், பிசினஸ் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற விஜய்னு உதயநிதி சொன்னதாட்டு தகவல்கள் வந்தது. அதுக்கு பிறகு உள்ள பிரச்சனையில அவங்க அணில் மாதிரி அதிமுகவுக்கு உதவுனாங்க. அப்பவே அவங்களுக்கும் திமுகவுக்குள்ள உறவு பிரிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு தலைவா பட பிரச்சனையில கலைஞர் ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆளுக்கும் உள்ள சண்டை அண்ணாப்புல. அதே மாதிரி இந்த பட பிரச்சனை, சர்க்கார் பட பிரச்சனையிலையும் அந்த இஷ்யூவை கவர்மெண்ட்டுக்கு தான் எதிராக அறிக்கை விட்டாங்க. விஜய்க்கு பிறந்த நாளோ ஏதோ மு க ஸ்டாலின் பண்றது கிடையாது, அது ஒரு பொருட்டாட்டே கருதே கிடையாது.
விஜய் சிஏ எதிர்க்கும் போது வந்து 39 திமுக கூட்டணி எம்பிக்களும் விஜய் ஒரு ஆளாட்டோ ஒரு அரசியல் சக்தியாட்டோ கருதி விஜய் சிஏ இருக்கிறாங்க, விஜய்க்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, அந்த ரசிகர்கள் ஓட்டெல்லாம் எங்களுக்கு தாண்டி யாருமே சொல்லலை, விஜய்க்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, விஜய் ஜெயலலிதாவுக்கு ஆளு, அப்போதான் அவங்களோட ஒரு ஸ்டாண்டு, அந்த மாதிரி தான் அவங்க திமுக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ கடைசியா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சியில போன பிறகும் விக்கிரவாண்டியில கனிமொழியோ மு.க. ஸ்டாலினோ கமல்ஹாசனோ பிரச்சாரம் பண்ணாம உதயநிதி மட்டுமே பிரச்சாரம் பண்ணி விஜய்க்கு இந்த நிலைப்பாட்டுக்கு பிறகு விக்கிரவாண்டியில நோட்டாவுக்கு ஓட்டு கூடியிருக்கணும். விஜய் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னா நோட்டாவுக்கு ஓட்டு கூடியிருக்கணும். விஜய் கள்ளச்சாராய வியாபாரத்தை பொங்கி எழுந்துட்டாருன்னா போலிங் குறைஞ்சிருக்கணும், கூடியிருக்கு போலிங். திமுகவுக்கு 55% தான் வாக்கு வரும்னு நாம சொன்னோம், 63% வாக்கு வந்திருக்குது. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் தரவுகளோடு கூடிய உண்மை. விஜயை பொறுத்தவரை 2024 அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்கலாம். அப்படியே அவர் வந்திருப்பாருன்னா இன்னைக்கு அவர் என்ன வாக்கு எடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கை வச்சு இப்போ ஒரு பெரிய பிளேயரா இருக்கலாம். ஏன்னா 26 அவர் என்ன வாக்கு எடுக்கிறாரோ அந்த வாக்கை வச்சுதான் 29 ஒரு பிளேயரா இருக்க முடியும். பலம் நிரூபிக்காதவரை யாருமே மதிக்க போறது இல்லை. திமுக எனக்கு எதிராக இருக்கான்னு சொன்னா எடப்பாடி என்ன ஏமாந்துரவா போறாரு, நீங்க பலம் நிரூபிக்கணும். சீமான் என்ன ஏமாந்துரவா போறாரு, சீமான் இருக்கிற இரட்டை வேடத்தையே மைக்க போட்டு விளம்பரம் போட்டவர் விக்கிரவாண்டியில் நடுநிலை நின்னதும் தனக்கு 4% ஓட்டு தான் இருக்குன்னு சொன்னதை அவர் நடுநிலை சொல்றாரு அப்படின்னு அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. அது விஜய்க்கு என்ன பெரிய பலமும் இல்லைங்கிறதும் சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ விஜய் செய்ய வேண்டியது தனிச்சு கமல்ஹாசன் விஜயகாந்த் மாதிரி தன் பலத்தை காட்டணும். அதுதான் விஜய் செய்ய வேண்டியது. அதற்காக விஜய் பேசணும். திமுக அநீதி இழைச்சா அதற்காக விஜய் பேசணும். இன்னொன்னு திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் தங்களோட அனுகூல சத்துருன்னு நினைக்கிறாங்க. அனுகூல சத்துருன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிச்சு தங்களுக்கு லாபம் செய்ய பண்ணக்கூடிய இன்னொரு நடிகர் தான் அவங்கள பாக்குறாங்க. விஜயகாந்த் கமல்ஹாசன் எல்லாம் ரெட்டையில வாக்க தான் பிரிச்சாப்புல. அதே மாதிரி விஜயும் ரெட்டையில பாமர மக்கள் வாக்க பிரிப்பாங்கன்னு தான் திமுக பாக்குது. திமுக சட்டத்துக்கு புறம்பாக மாநாட்டுக்கு தடை இடர்பாடு பண்ணினால் மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதை விஜயோ புஷியானந்த பேசினா அதை கண்டிக்கக்கூடிய ஆளா நான் இருப்பேன். சும்மா வதந்திகளை பரப்பி செட்டப் ஆட்களை வச்சு பிராண்டிங் ஆட்களை வச்சு பத்திரிகைகள்ல கேசிய செய்திகள், பொய் செய்திகள், மொட்டச்சாத்தான் குட்டை விழுந்தானே ஆதாரமற்ற செய்திகள் விடுறத வந்து இனிமேலாவது விஜய் தரப்பு நிறுத்திக்கணும். பாதிப்புன்னா பாதிப்பு விட மாட்டோம்னு அறிக்கை விடுங்க. அதை நம்ம வரவேற்கிறோம், அதை பாராட்டுறோம், திமுகவை கண்டிக்கவும் தயாரா இருக்கும். ஆனா மாணவர்களுக்கு விருதளிக்கும் அந்த விழால வந்து போதைப் பொருளை பத்தி பேசுறாரு, ஆரம்பிச்சுதான் சொல்றாரு இது அதற்கான மேடை இல்லைன்றாரு. ஆனா அதே மாதிரி இன்னொரு விருதளிக்கும் விழால வந்து நீட்டை பத்தி அவர் பேசுறாரு. அப்ப ஆனா நீங்க வந்து திமுக வந்து தாவேகாவே விஜய் வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கல, அவங்க ஆப்போசிட்டா விஜய பார்க்கல அப்படின்னு சொல்றீங்க. நீட்டுங்கிறது வந்து தமிழ்நாட்டுல நீட்டை எதுக்குறது இங்க ஒரு கலாச்சாரம். சிஏல கிறிஸ்தவர்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு, சிஏல இந்திய முஸ்லிம்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு? அப்போ திமுக, நாம் தமிழர், மற்ற கட்சிகள் எல்லாமே சிஏ எதிர்ப்புங்க ஒரு பேஷன். தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்புங்க ஒரு பேஷன் தான். நீட்ல தமிழிசை வந்து அதை சரியா எதிர்கொள்ளல. நீட்டை காங்கிரஸ் தான் கொண்டு வந்து அது கொண்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை பக்காவா நீட் வந்து மெரிட்டோரியஸ் டாக்டரை கொண்டு வருது, டாக்டர் தொழில உள்ள மாஃபியாவை அடிச்சு தள்ளிட்டு நீட் நல்லதுதான்னு அண்ணாமலை கரெக்டா சொன்னார். அதனாலதான் அண்ணாமலை இப்ப என்ன சொன்னாருன்னா விஜய் 214 கேண்டிடேட்டை விட்டு வாக்கெடுக்கட்டு, நல்லதுதான், அது நல்ல கேண்டிடேட்ஸ் அவர் போடட்டு, அது நல்லதுதான்னு அண்ணாமலை அதை வரவேற்கிறாருன்னா அவரும் ஒரு மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புல விஜயும் போட்டுங்கிறத பாக்குறாரு. இங்க சிஏ எதிர்ப்பு, நீட் எதிர்ப்பெல்லாம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சடங்கு மாதிரி என்னன்னே புரியாம எல்லாரும் பேசக்கூடிய ஒரு இது. அண்ணாமலை தமிழிசை மாதிரி அந்த இடத்துக்குள்ள வளவள புலகா வெண்டக்காத்தனம் இல்லாம கட் அண்ட் ரைட்டா ஒரு லீடர் மாதிரி டீல் பண்ணது. அந்த நீட்டு நல்லது, சிஏ நல்லதுங்கிறத மக்கள் மனசுல கொண்டு போகுது. வருகிற ஆகஸ்ட் 19ஆம் தேதி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆவார், அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்படும் அப்படின்ட்டு பலராலும் சொல்லப்படுது. கட்சியில இருக்கவங்களுக்கு கூடவே அதை சொல்றாங்க. அப்படியே உதயநிதி அவர்கள் டெபுட்டி சிஎம் ஆகுறாரு அப்படின்னா அடுத்தது அவர் தான் வந்து முதலமைச்சராகவும் இருப்பாரு கேண்டிடேட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உதயநிதி டெபுட்டி சிஎம் ஆனா இங்க இருக்கும் கட்சிகளுக்கோ இல்ல இப்ப இருக்கும் இளம் தலைவர்கள் யாருக்காச்சும் உதயநிதி அவர்கள் ஒரு காம்படிஷனா இருப்பாரு? There is so many slips between the cup and the lips. நான் அந்த லியோவை பாராட்டினாரு உதயநிதினு சொல்றதுனால உதயநிதிக்கு நான் உள்ள விஷயத்துல என்ன நடக்குங்கிறத கண்ணை மூடிக்கிட்டு நான் பேச தயாரா இல்லை. Between the cups and the lips there are so many slips. ஸ்டாலினுக்கு உதயநிதி பிளஸ் பாயிண்ட் தான். இசைவேளாளர் சமுதாயம், எம்ஜிஆர் மலையாளி காஸ்ட் நியூட்ரல், ஜெயலலிதா பிராமணர் காஸ்ட் நியூட்ரல், கருணாநிதி
இவங்க வந்து இசைவாளர்கள், காஸ்ட் நியூட்ரல். இவங்களால இன்னொரு ஜாதிக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பாதிப்புங்கிற ஒரு எண்ணம் வராது. அதனால ஸ்டாலினுக்கு ஒரு வாரிசாட்டு உதயநிதி வர்றதுல எனக்கு நீங்க எதிர்த்து பேசாதீங்க சார். நான் வந்து ஜனநாயகத்துல மக்கள் ஆதரவு தான் முடிவு, மக்கள் தான் எஜமானன் கருத்து கொண்டவன். என்றாலும் பறையர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து வன்னியர் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவோட உதயநிதி ஸ்டாலின் மேல் சார்னு என்கிட்ட பலரும் பேசியிருக்கிறாங்க. ஸோ திமுகவுக்கு எந்த வகையிலும் உதயநிதி ஸ்டாலின் மைனஸ் இல்லை. பட் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி தான் வருவாரான்னு சொன்னா ஸ்டாலின் ஆரோக்கியமா இருக்கிறாரு. அவர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு டிசீஸுக்கு வந்து பக்தவச்சலம் குடும்பத்துல சேர்ந்தவங்க எல்லாம் 93 வயசு வரை இருந்ததா சொல்றாங்க. அவருக்கு டாக்டர் என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர், நம்ம பாட்டி ஒருத்தர் வந்து 89 வயசுல இருந்தாங்கல்ல ரவி, அந்த மாதிரி தான். சிந்தனை ஓட்டத்துக்கு எந்த இதுவும் இல்லை, குய் வைவா அவரால் செயல்பட முடியும்ங்கிற மாதிரி அதை சொல்றாப்புல. அப்போ ஸ்டாலின் இஸ் வெரி மச் இன் த சேடல். ஹி இஸ் காலிங் இஸ் ஷார்ட்ஸ். He alone can do and undo things in DMK. ஸ்டாலினோட டெலிகேட்டட் பவர் தான் உதயநிதி ஸ்டாலின். டெப்டி சீஃப் மினிஸ்டரா ஸ்டாலின் அவர் என்னைக்கு முடிவு பண்றாரோ அவருக்கு அது லாபமா நஷ்டமாடி பார்த்து எப்போ வேணாலும் ஸ்டாலின் முடிவு எடுக்கலாம். அதுக்கு எந்த பிரச்சனையும் திமுகவுக்குள்ள இருக்காது. சப்போஸ் அது ஸ்டாலினுக்கு இமேஜை பாதிக்கும், ஸ்டாலின் டம்மி தான், உதயநிதி தான் எல்லாம்னு சொன்னா ஸ்டாலின் அதை யோசிப்பாரு. அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கலைஞருக்கு பெரிய ஒரு மக்கியத்துவத்தை கொடுத்து பெருசா கொண்டாடுறாரு. தகுதியானவர் தான் கலைஞர். ஆனா எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு இதுவும் செல்ஃப் ஃபர்ஸ்ட்ங்கிற தேரியில மனுஷனுக்கு தான் தான் முக்கியம், அப்புறம் பிள்ளையோ பொண்டாட்டியோ மகளோ அண்ணனோ தங்கச்சியோ அதுக்கப்புறம் தாங்கிற அந்த தேரியில முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி செல்ஃப் ஃபர்ஸ்ட் தேரியில தன்னை முன்னிறுத்தி எப்படி நின்னாருங்கிறது தெரியும். அதே இதுதான் மு க ஸ்டாலினுக்கும். அப்போ அவரு தன் இமேஜ் பாதிக்காது, தனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, தனக்கு இது பிளஸ் தான் சொன்னா உதயநிதி ஸ்டாலினை எப்போ வேணாலும் அவரு எலிவேட் பண்ணலாம். பட் உதயநிதி ஸ்டாலினால திமுகவுக்கு லாபம் தானே தவிர நஷ்டமே இல்லைங்கிறதா என்னோட ஆணித்தரமான தெளிவான கருத்து. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டன் செல்ல இருப்பதனால இந்த 3 மாதம் வந்து அவர் வந்து தமிழ்நாட்டில் ஆக்டிவா இருக்க போறது இல்லை. ஸோ அதனால இந்த அண்ணாமலை அவர்களுடைய இந்த ஆப்சன்ஸ்ல பாஜக வந்து எந்த நிலையை அடையும்னு நினைக்கிறீங்க? இதே மாதிரி தான் இருக்குமா, இல்லை இது வந்து பாஜகவுக்கு ஒரு பின்னடைவாக அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை. அண்ணாமலை அந்த பாஜக ஸ்ட்ராட்டஜியை தெளிவாக சொல்லிட்டாரு. இங்க என்டிஏ தான், என்டிஏ வர்சஸ் இந்தியா அலையன்ஸ் தான் இங்க அது வந்து விக்கிரவாண்டியில தெளிவாயிடுச்சு. இந்தியா அலையன்ஸ் தான் மு க ஸ்டாலின் வந்து விக்கிரவாண்டி களத்தை சந்திச்சாரு. அப்போ அங்க இருந்து அதிமுக களத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. அந்த இடத்துக்குள்ள பாமக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராட்டு அன்புமணிங்கிறவரை அண்ணாமலை தான் வேட்பாளரா போட்டாரு. லெப்ட் ஹேண்ட்ல எடப்பாடி பழனிசாமி டீல் பண்ணாரு. உங்களுக்கு ஓட்டர் ஆன்சரிங் கெப்பாசிட்டியும் கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் கிடையாது, உங்க ஓட்டணும் உங்க கையில கிடையாது. இங்க இந்தியா அலையன்ஸ் வர்சஸ் என்டிஏ தான், அதுதான் நம்ம தமிழ்நாட்டுல வரப்போகுதுன்னு அவரு ஒரு முடிவெடுத்து திருப்பூர் பிரகடனத்துல தெளிவா சொல்லிட்டாரு. அவர் வந்து பாஜக இங்க வந்து ஹரியானா, ஒரிசா, தெலுங்கானா, தென் அஸ்ஸாம் இந்த மாதிரி வளரணுங்கிற அமித்ஷாவுக்கு ஸ்ட்ராட்டஜியை தான் அவருங்க அடாப்ட் பண்றாரு. இதுல மகாராஷ்டிரா மாதிரியோ பீகார் மாதிரியோ லாக் ஆகக்கூடாதுங்கிறத அவர் தெளிவா இருக்காரு. ஸோ த ரோட் மேப் ஆஃப் பிஜேபி இஸ் ஃபார் 2026 இஸ் செட்டில்டு. நோ ட்ரக் வித் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி 29 சரண்டர் பண்ண வைக்கணும். 26 எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி 29 சரண்டர் பண்ண வைக்கணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அவர் ஏற்கனவே 24 26 கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. 29 பற்றி ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் சொல்லல. சின்ன கொன்ற அண்ணாமலைக்கு வியூகமே பெரிய கொன்ற 26 பலகீனப்படுத்தி 29 சரண்டர் பண்ண வைக்கணுங்கிறதா. பாருங்க இதான் நடக்க போகுது. அப்போ இதுல வந்து அவரே வந்து நான் இல்லாத டைம்ல கேசவ நாயன்ஜி வந்து பார்த்துக்குவாங்க பாருங்க. கேசவ நாயன்ஜி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர், RSS கேடர், நாட்டுப்பற்றோட RSS இயக்கத்தின் மேல பிடிப்போட அந்த இயக்கத்துல செயல்பட்டு கொண்டிருக்காரு. பதவி எதையுமே எதிர்பார்க்காம செயல்படக்கூடியவர். அவருக்கு முழு நோக்கமே இந்த கட்சி உத்தரப்பிரதேசம் மாதிரி வளரணும், ஹரியானா மாதிரி வளரணும், டெல்லி மாதிரி வளரணும், அந்த மாதிரி தனித்த ஒரு சக்தியாட்டு நம்பர் 1 ஃபோர்ஸா வளரணுங்கிறது தான் கேசவநாயன்ஜியோட வாழ்க்கை நோக்கமே அதுதான். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து பொறுப்புன்னு சொல்லும்போது இந்த கட்சி வந்து இந்தியா கூட்டணிக்கு எதிராக என்டிஏ தாங்கிற அந்த நரேட்டிவ், அந்த போரை தான் இது முன்னெடுத்து போகுமே தவிர எடப்பாடி கூட காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சில மன வலிமையற்ற, தன்னம்பிக்கையற்ற, சுயநலவாதிகளோட கருத்துக்கு அங்க இடம் இருக்காது. ஸோ ரோட் மேப் என்ன, பாதை என்னங்கிறத வந்து அண்ணாமலை தெளிவுபடுத்திட்டார். என்னை பொறுத்தவரை அவரு படிக்க போறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. பட் அவரை ப்ராக்கெட்டிவ், அது அவரோட இது, நம்ம அதுல ஒருத்தரை சொல்ல முடியாது.
மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷன் ஆட்டு இந்த பிஜேபி எடுத்த நம்பர் 1 பார்ட்டியா அங்க தமிழ்நாட்டுக்குள்ள வரணும், இந்தியா அலையன்ஸுக்கு எதிரான ஒரு கூட்டணியா எடப்பாடியை பலகீனப்படுத்தி மேல வரணுங்கிற மோடி அமித்ஷா ஸ்ட்ராட்டஜியை அண்ணாமலை தெளிவா செயல்படுத்த முடியும். அதற்கான கெப்பாசிட்டி அவருக்கு உண்டு. கொங்கு வேளாளர்கள் மத்தியிலேயே எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்திட்டாரு. மோடியும் கொங்கு வேளாளரை ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த அண்ணாமலையை முன்னிறுத்தி அந்த இதை கோவை, நீலகிரி, ஈரோடு எல்லாம் திருப்பூர்லாம் செய்துட்டாரு. இன்னும் அதை செய்ய வேண்டிய பாக்கியும் இருக்குது. எனிவே இந்த 3 மாசம் அவர் இல்லாதது வந்து பாஜகவுக்கு ஒரு சின்ன பின்னடைவாதான் நான் பார்க்கிறேன். மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனான அண்ணாமலை எடப்பாடியை பலகீனப்படுத்துறது தான் 26 வீகம்ங்கிறத தெளிவுபடுத்திட்டாரு. விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இடஒதுக்கீடு தொடர்பாக போட்ட அந்த தீர்ப்புக்கு வந்து அவங்க வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த போராட்டத்தில் பேசும்போது அவர் சொல்றாரு, எந்த மாநிலத்திலேயும் வந்து கண்டிப்பாக தலித் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது, ஆனா திமுக மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனா திமுக நிரந்தரம் இல்லை, மாநில அரசு தான் இங்க நிரந்தரம் அப்படின்ட்டு பேசியிருக்காரு. ஸோ அவர் வந்து திமுக வந்து குறையா சொல்றாரா இல்ல வந்து அதுல ஒரு முரண்பாடு இருக்க மாதிரி இருக்கு அவர் பேசுறதுல? திமுக கூட அவர் இருப்பாரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. திமுக அவருக்கு கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், கவுன்சிலர் போஸ்ட். அரசியல்ல அக்யூமுலேட்டிவ் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். அதனால திமுக தவிர எங்கேயும் அவருக்கு கேரண்டி கிடையாது. எடப்பாடி கூட போனா டெபாசிட் தான் தேரும். அது மட்டும் இல்லை, எடப்பாடி கட்சி வடக்க வன்னியர் கட்சி. இது நான் திருமாவளவன் சந்திச்சு சூர்யா ஹாஸ்பிட்டல்ல அவர் இருக்கும்போது நான் நண்பர்கள் தம்பி ஜெயந்தன் அம்பலம், பிரசாந்த், மாதவன், ரிஷி எல்லா நண்பர்களுமே போய் நேரடியாக பேசும்போது, நீங்க இந்த கூட்டணியை விட்டு வெளியேறணும்னா திருமாவளவன் சீஃப் மினிஸ்டர்னு ஒரு கூட்டணிக்கு போங்களே தவிர மற்றபடி கேரண்டி இல்லாம எங்கேயும் நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடி கட்சி வன்னியர் கட்சி, வன்னியர் ஓட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அது எலி தவளை நட்பா போயிடும். நான் 2011 நீங்க பாமக இங்கிலீஷ் அலையன்ஸ்ல போகாதுன்னு சொல்லி மீறி போன மாதிரி ஒரு 7-8 வருஷம் அரசியல் உங்களுக்கு அடிபட்ட மாதிரி மீண்டும் அடிபட்டு போகும்னு சொன்னேன். அவர் என் கருத்தை உள் வாங்கிக்கிட்டாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. பட் 2024 அதன் மையமா வச்சுதான் அவர் திமுக கூட்டணியில தான் இருப்பாரு நான் சொன்னேன். இப்பவும் நான் ஆணித்தரமா சொல்றேன், திமுக கூட்டணியில தான் திருமாவளவன் இருப்பாரு. யாருங்க தற்கொலை பண்ணிக்குவா அரசியல்ல? வெற்றி கிடைக்கிறது, வெற்றி தொடர்றது வரை அந்த அணி தொடரும். வெற்றி தொடர்றது வரை தொடரும். வெற்றிக்காக அரசியல் எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ வெற்றி தொடரும். அதனால தான் நானே சொன்னேன், 1-1 தான் திமுக அணியை தோற்கடிக்க முடியும். அதுல 20% அதிமுக, 3% தேமுதிக, 18% என்டிஏ, 8% சீமான், எல்லாரும் சேர்ந்தாதான் 1-1 67 காங்கிரஸை தோற்கடிச்ச மாதிரி தோற்கடிக்க முடிய கருத்தை நான் சொல்லியிருந்தேன். இவர் திருமாவளவனுக்கு இது நன்றாகவே தெரியும். ஒரு அரசியல் கட்சி தன் இருப்பை காட்டிக்கொள்வதற்கு ஆம்ஸ்ட்ராங் மர்டர் கேஸை பற்றி கூட பேசினாங்க. நம்மளே சொன்னோம், ஆம்ஸ்ட்ராங் மர்டரோ விஜய்க்கு விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சி கள்ளாச்சாராய இதுவோ விக்கிரவாண்டில ஒன்றும் பாதிக்காதுன்னு சொன்னோம். நம்ம சொன்னதான் சரியாச்சு. இது திருமாவளவனுக்கு எல்லாமே தெரியும். தன்னை பற்றி டாக் வரணும், தான் ஒரு அரசியல் சக்தின்னு சொல்லணும்னா, அரசியல் களத்துக்குள்ள வரணும்னா திமுக மேல அதிருப்தியா இருக்காரு, அதை பேசுறா இது பேசுறாருன்னு சொன்னாதான் நடக்கும். ஸ்டாலின் அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியன். ஒரு கட்சி நகரணும்னா, இருப்பை காட்டணும்னா 4 இது அவங்க பேசத்தான் செய்வாங்க. காங்கிரஸ்னாலும் சரி, விசிகானாலும் சரி. பட் கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாரம்னு அவரே சொல்லிட்டாருன்னு சொல்லும்போது, என்னதான் அவங்க அடிச்சுக்கிட்டாலும், ஆட்டுக்கறியில் அடிச்சுக்கிட்டாலும் கோழிக்கறியில கூடிக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கறி கிடைக்குது, அதாவது வெற்றி கிடைக்குது. அந்த வெற்றி கிடைக்கிறது வரை அவங்க அதை விட்டு போக மாட்டாங்க. இது காந்தாரியா வயிறுறியக்கூடியவங்களும் ஓனாயா விஷயத்த பார்த்துட்டு இருக்கவங்களும் தான் அவங்க உடஞ்சிருவாங்களான்னு சொல்லுவாங்க. உடைய மாட்டாங்க. உடையாத அவங்கள தோற்கடிக்கிறதுக்கு என்ன பண்ணி பார்க்கணும். அதனால தான் நான் 1-1 மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக தோற்கடிக்கப்பட முடியாதவர் இல்லை, நான் முயற்சி பண்றேன். அது 26 வரலன்னா 29 வரும், அவ்வளவுதான். 1-1 இந்த அணி உடையாது, இந்த அணி இன்டாக்டா தான் இருக்கும். திமுக அந்த மக்கள் திருமாவளவனுடைய 0.7% வாக்கு தான் போட்டாங்க. பாமகக்கு எதிராக கன்சாலிடேட் ஆகிறாங்க. இதுதான் உண்மை நிலைமை. யதார்த்தம் இதுதான். அது பாமகக்கு எதிராக கன்சாலிடேட் ஆகுது. அதான் நான் விக்கிரவாண்டி எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாம் தமிழர் சீமான் அவங்களோட வாக்கு வலிமை என்ன ஆகுன்னு சொன்னேன். இது போலரைசேஷன் எலெக்ஷன். இதுல நாம் தமிழருக்கு பெர்சன்டேஜ் எல்லாம் நம்ம சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். எல்லா வீடியோவும் எடுத்து பாருங்க, தெளிவா இருக்கும். அட்டவணைப்புரி மக்கள் ஏரியாவில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகும் திமுக அணிக்கு எதிராக யாராவது போய் பிரச்சாரம் பண்ண முடிஞ்சதா? யாராவது பிரச்சாரம் பண்ண முடிஞ்சதா? ரஞ்சித் அவர்கள் சில கருத்து முன் வச்சிருக்கிறாரு. விக்கிரவாண்டிக்குள்ள பரையர் ஹேம்லெட்ல போய் திமுகவை தவிர யாராவது பிரச்சாரம் பண்ண முடிஞ்சான்னு கேட்டேன். முடியல.
அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, 10.5% வெற்றி வன்னியரின் வெற்றி காட்டு இது ஆயிடக்கூடாதுன்னு அவங்க கன்சால்டேட் ஆகி அவங்க உதயசூரியனுக்கு திருமாவளவன் கேட்டலிஸ்டா அந்த அன்னைக்கு ஓட்டு போடுறாங்க. ஸோ யதார்த்தம் இதுதான். இதை மறைச்சுக்கிட்டு ஏசி ரூம்ல இருந்து பேசி எதுவுமே ஆக போறதில்லை. இங்க வந்து நான் தெளிவா நான் சொல்லியிருப்பேன். எம்ஜிஆருக்கு எதிர்ப்பு போட்டு கிடையாது, ஜெயலலிதாவுக்கு எதிர்ப்பு போட்டு கிடையாது, கலைஞருக்கு எதிர்ப்பு போட்டு கிடையாது. ஆனா 10.5க்கு வன்னியர் ஸ்ட்ராங்கா நின்னு டாக்டர் ராமதாஸுக்கு போடும்போது பிற ஜாதிகள் குறிப்பா பறையர்கள் வந்து எதிராக கன்சால்டேட் ஆகுறாங்க. ஸோ இதுதான் வட தமிழகத்துல நடக்கக்கூடிய ஒரு அரசியல். 98ஆம் ஆண்டு பாமகவை ஜெயலலிதா அம்மையார் கூட்டணியில் சேர்த்த பிறகு பாமக வெர்சஸ் ஆன்டி பிஎம்கேன்னு ஒரு போலரைசேஷன் இருக்கு. 98ஆம் ஆண்டு வாஜ்பாய் பிரதமர்னு பாஜகவை சேர்த்த பிறகு பாஜக வெர்சஸ் கிறிஸ்டின் முஸ்லீம்னு ஒரு போலரைசேஷன் இருக்கு. இதுதான் வட தமிழகத்துல இருக்குது. இதுல பறையர்களுக்கு ஒரு கேட்லிஸ்ட் போல்சான்னு திருமாவளவன் வந்து வெற்றியை ஸ்டாலினை தேடி கொடுக்குறாரு, வெற்றி பெறா இருக்கிறாரு, குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம். அதனாலதான் பலரும் பிரஜாதி ஓட்டு வராது, திருமாவளவன் ஸ்டாலின் கலத்தி விடுறான்னு சொல்லும்போது, எப்பா வெற்றி பெறுவதோ விட மாட்டாருப்பா, என்னப்பா பேசுறீங்க, பிரஜாதி ஓட்டு வரலன்னா எப்படிப்பா ஜெயிப்பாங்க, வருதோ வரலையோ ஜெயித்துட்டு இருக்காங்கப்பா, ஜெயிக்கிறதோட அவங்க தொடருவாங்கிறத நான் கருத்தை சொன்னேன். நான் சொல்றது வெளிப்படையா பச்சையா இதுதான் நடக்க போகுது. உண்மை. பலருக்கு ஆசை இருக்கலாம், எதிர்பார்ப்பு இருக்கலாம், ஆனா அது நடக்காது. இங்க லாபம் ஒன்றுதான் குறி. அப்போ இது அந்த மக்கள் உணர்வு பாமகவுக்கு எதிராக இருக்கிறது வரை பாமகவுக்கு எதிரணியா இருந்து திருமாவளவன் ஜெயித்துட்டு இருப்பாரு. 2009 பாமகவுக்கு எதிரான அவ்வளவு சீட்டையும் தோக்கடிச்சாரு. 2011 பாமகவோட சேர்ந்து வாஷ் அவுட் ஆனார். திருமாவளவனே ரவிக்குமார் மறுத்தாலும் இதுதான் உண்மை. திருமாவளவன் ரவிக்குமாரும் எங்களுக்கு பாசிட்டிவ் ஓட்டு இருக்குன்னு மறுத்தாலும் இதுதான் உண்மை. 9 பாமகவை தோக்கடிச்சு வெற்றி பெற்ற உங்களால 11 பாமகவோட சேர்ந்தீங்க, நீங்க தோத்து போனீங்க. பொருந்தா கூட்டணி. அது பிறகு பின்னடைவு சந்திச்சீங்க. 19 நீங்க பாமகவுக்கு எதிராக ரவீந்திரன் துரைசாமியோட கருத்துருவாக்கம், என்னோட உழைப்பு, நாலேஜ் ஒர்க்கு, என்னோட கான்டாக்ட் எல்லாமே இது பண்ணி திமுக அணிக்கு பாமகவோட விடுதலை சிறுத்தைகள் பெற்றுங்கிற நம்ம நிறுவும் போது அந்த திமுக அணியில விடுதலை சிறுத்தை இருந்ததுனால பாமக தோற்கடிக்கப்பட்டது. பாமக காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்கு வர்றதுக்கு டெல்லியில லாபி பண்ணி முயற்சி பண்ணாங்க. ஸ்டாலின் அதை வந்து தெளிவா மைக்ரோவா கலைஞரோட புத்திசாலித்தனமான தலைவரான ஸ்டாலின், கலைஞரோட புத்திசாலித்தனமான தலைவரான ஸ்டாலின், கலைஞரோட புத்திசாலித்தனமான தலைவரான ஸ்டாலின், ராமதாஸையோ அவருடைய ஜாதியை இதையோ கண்டு அச்சப்படாம நம்ம போன்றவர்கள் கருத்தில் உள்ள நியாயத்தையும் உண்மையும் தரவுகளையும் புரிஞ்சுக்கிட்டு சுனில் கனகூர் டிட் எ வெரி வண்டர்ஃபுல் என்கேஜ்மெண்ட் பண்ணி ரிட்டைலர் வாங்கிட்டு தான் பண்ணாலும் கூட வாங்கின பணத்துக்கு ஒழுங்கா பண்ணாரு. அதுல திருமாவளவன் ஓட்டு கன்சால்டேட் ஆகி 19 பாமகவை தோற்கடிச்சாங்க. 21 அது நடந்தது, 24 அது நடந்தது. சோ இங்க வாக்குகள் இப்படித்தான் வருது. இதை மையமா வச்சுதான் இங்க நடக்குது. இதற்கிடையில அவரால் முடிஞ்ச அளவுக்கு அட்டவணை பிரிவு மக்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. இவரு பா ரஞ்சித் பேசுறாருன்னா கூட அது திருமாவளவன் வெற்றி தான் காரணம். நாளைக்கு வரக்கூடிய தங்கலான் படம், பா ரஞ்சித் படம், மிகச்சிறந்த இயக்குனர் நம்ம கமலஹாசன் ஒரு மிகப்பெரிய கலைஞன். அந்த மிகப்பெரிய கலைஞருக்கு அடுத்தபடியா இன்னைக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கலைஞன் விக்ரம். இவங்க நடிச்ச படம் மிகப்பெரிய வெற்றியை பெறுன்னு வாழ்த்துக்கிறேன். பட் அதற்காக வந்து இவர் பா ரஞ்சித்தோட அரசியல் கருத்துக்கள் எல்லாம் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, பறைய சமூக மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா அது உண்மை இல்லை. அது அவர் உள்ள வரணும், திருமாவளவனுக்கு எதிராக நிரூபிக்கணும். அதுக்குள்ள வாய்ப்பே இல்லை. திருமாவளவனே நிரூபிக்கல. திருமாவளவனே கேட்டலிஸ்ட் தான். திருமாவளவனே கேட்டலிஸ்ட் தான். உண்மை. 0.7 தானே அவர் தனியா எடுத்திருக்கிறாரு. சோ கேட்டலிஸ்ட் போல்ஸா திருமாவளவன் தன் வெற்றியை தொடர்றாரு. அதிமுக தங்களோட மாவட்ட செயலாளர் கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு செயற்குழு கூட்டம் வந்து கூட்டியிருந்தாங்க. அந்த கூட்டத்துல எந்த மாதிரி விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு சார்? ஏன்னா கட்சி வந்து இப்ப முன்னாடி இருந்ததை விட மெலிவடைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. ஸோ அதிமுகவில் வந்து கூட்டணி வந்து வேற ஏதாவது கட்சிகள் உள்ள வர வாய்ப்பு இருக்கா? என்ன மாதிரி நிலை வந்து அதிமுகவில் இருக்குது? சின்ன கொண்டருக்கும் பெரிய கொண்டருக்கும் ஃபைட் இருக்குது. அது வந்து அண்ணாமலையோட வளர்ச்சியை வந்து அதிமுக மிரட்சியா தான் பாக்குறாங்க. 2ஆம் இடத்துக்கு எடப்பாடியை தட்டி தூக்கி வந்துருவாருங்கிற அச்சம் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குறிப்பா கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி ஒரு நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி ஒரு 5-6% இருக்கிறாங்க. அதுல கோவை சொல்லின்னு ஒரு இது சொல்றாங்க, மற்றொரு சொல்லி நான் சொல்லும்போது பார்த்தா அவங்க கோவை, நீலகிரி, பொள்ளாச்சி, திருப்பூர், கரூர், நாமக்கல், திண்டுக்கல், சேலம், தருமபுரியில கொஞ்சம் இதுகள், இப்படி ஒரு கணிசமா ஒரு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சமூகமா அவங்க இருந்துட்டு இருக்காங்க. 6-7 மக்களவை உறுப்பினர்கள் வரக்கூடிய கெப்பாசிட்டியில இருந்துட்டு இருக்காங்க. 25-30 எம்எல்ஏக்கள் வரக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான
ஒரு சமூகம் இந்த இந்திய நிலைமையில நமக்கு இதோட கொஞ்சம் குறைவா இருந்திருக்கணும். அவங்க வந்து நேஷனல் மைண்டட் ஒரு கம்யூனிட்டி தான். 57, 62ல கூட அவங்ககிட்ட திமுக வளரல. அங்க வந்து சோசியலிஸ்டுகள் நல்லசிவன் போன்ற சோசியலிஸ்ட் தலைவர்கள் இருந்தாங்க. காமராஜ் அவங்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பெரிய தலைவரா இருந்தாங்க. சி சுப்பிரமணியத்தோட அவங்க காமராஜர் தான் பெரிய தலைவரா ஏற்றுக்கிட்டாங்கன்னா தேசிய உணர்வு, நேஷனல் மைண்டட். அதைத்தான் மோடி அந்த கம்யூனிட்டியை குளோரிஃபை பண்ணி அண்ணாமலையை முன்னிறுத்தும் போது தேசிய எண்ணம் கொண்ட இந்து சமூகத்துல உயரிய விளிம்பங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சமூகம்னு தான் மோடியை அவரை வந்து முன்னிறுத்துறாரு. இந்த சமூகம் வந்து 67, 71ல திமுக வந்தாங்கன்னா முதறிஞர் ராஜாஜி, சோசியலிஸ்ட், இந்த மாதிரிப்பட்ட ஒரு அம்சங்களை தான் வந்தாங்க. அதுக்கு பிறகு 74 கட்டத்துல கூட அவங்க காமராஜர் தோல்வியில கூட பெருந்தலைவர் காமராஜ் கூட தான் அவங்க இருந்தாங்க. ஸோ முழுக்க அவங்க நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி. 77ல கூட மூப்பனார் நிறுத்தின வெள்ளக்கோயில் ராமசாமி போன்ற தலைவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றாங்க. அப்புறம் கருணாநிதியா எம்ஜிஆர்னு சொல்லும்போது எம்ஜிஆரோட போயிட்டாங்க. ஜெயலலிதாவா கருணாநிதியான்னு சொல்லும்போது ஜெயலலிதாவோட போயிட்டாங்க. இதுதான் அந்த சமூகத்தோட உணர்வு. அப்போ அண்ணாமலை இதுல என்ன பாக்குறாருன்னா, காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற அந்த தியரி கிறிஸ்தவ நாடார்கள்ட்ட எடுபடுமோ எடுபடாதோ இந்து கொங்கு வேளாளர்கள்ட்ட எடுபடும்னு அவர் நினைக்கிறார். கிறிஸ்தவ நாடார்களுக்கு காமராஜரோட தேசியத்தின் உள்ள பற்றோட விட இந்து கொங்கு வேளாளர்களுக்கு காமராஜ் உள்ள பற்றுதலும் ஒரு தேசியவாதிங்கிற ஒரு மெரிட், அந்த மெரிட்ல ஏற்றுக்கொண்ட பொழுதும் அண்ணாமலை உணர்றாரு. அப்போ அண்ணாமலை இன்னைக்கு ஒரு நேஷனல் பார்ட்டி, மோடிக்கு ஒரு பெரிய ஒரு தளபதி அங்க களத்துல நிற்கும் போது திராவிட கட்சியான எடப்பாடி பழனிசாமி வந்து மக்களவை தேர்தலில் அண்ணாமலை கிட்ட பலகீனப்பட்டுட்டார். அடுத்து வந்து பிற ஜாதிகள் வந்து மோடி பாஜக வச்சு அண்ணாமலையை தான் ஏத்துக்கிறாங்க. பிற ஜாதிகள் மத்தியில எடப்பாடி ஒரு கிராப்பர்னு பன்னீர்செல்வம் போன பிறகு பிற ஜாதிகள்லாம் வந்து எடப்பாடிக்கு எதிராக போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ கொங்கு வேளாளர்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம ஜாதியிலேயே அதர் காஸ்ட் அக்செப்ட் பண்ணக்கூடிய அண்ணாமலைக்கு தான் வளர்ச்சி வரும். பேசிக்கலி நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி. காமராஜ் பின்னாடி தோல்வியிலையும் சி சுப்பிரமணியனும் போகாம காமராஜ் பின்னாடி ஒரு கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி இன்னைக்கு வந்து ஒரு நேஷனல் மைண்டட் லீடராட்டு, ஒரு தேசியத்தின் ஒரு உருவமாட்டு அண்ணாமலை வரும்போது அவரை வந்து அங்க இருக்கக்கூடிய கொங்கு நாடார்கள், ஒக்காலிகாசு, மலையாளிஸு, தென் கன்னடிகாசு, தெலுங்கு மக்கள் இவங்கெல்லாம் ஏற்றுக்கொடும் போது நமக்கு அதுதான் பெருமான்னு அவங்களும் அண்ணாமலை பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. அப்போ அண்ணாமலையால அந்த அடிப்படை கொங்கு வேளாளர் ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிக்கப்படுது. எடப்பாடி பழனிசாமி கட்சியும் கொங்கு வேளாளர் கட்சின்னு பேசப்படுது. எடப்பாடி, தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டை அண்ணன், எம்.ஆர். விஜயபாஸ்கர், கருப்பண்ணன், தம்பித்துறை, பொன்னையங்கவுண்டர், இப்படி எல்லாமே விளையாட கொண்டாட்டி இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னு சொல்லப்பட்டாலும் கூட லீடரா நாளைக்கு ஒரு இந்த கம்யூனிட்டியோட பிரைடா வளர்றதுக்கு அண்ணாமலை தான் வாய்ப்பு இருக்குது. இவர் வந்த விதமே இன்னொரு கள்ளர் சமூக பெண்மணி காலில் விழுந்து வந்தாருன்னா அந்த சமூகத்துல சுயமரியாதையை பற்றி பேசக்கூடியவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. சுயமரியாதை இல்லாத அடியாள்கள், தற்கொலைகள் வந்து ஊடகத்துல பேசலாம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்க்கக்கூடிய அந்த சமூக மக்கள் வந்து அண்ணாமலையை வந்து லீடரா பார்க்க வராங்க. ஸோ அண்ணாமலைக்கு வளர்ச்சிங்கிறது தடுக்க முடியாதுன்னு தெரியும் போது நம்ம எடப்பாடிக்கு பேஸ் ஓட்டான கொங்கு வேளாளர் ஓட்டுல அண்ணாமலை கை வைக்கிறாருன்னு சொல்லும் போது அண்ணாமலை இவங்க விமர்சிக்கிறதும் அண்ணாமலை மேல கோவப்படுறதும் இயற்கையானதான், இயல்பானதுதான். கண்டிப்பா 26ல அதிமுக பலகீனம் அடையும். ஆனா அதிமுகவா தன்னுடைய லீடர்ஷிப்பானா எடப்பாடியும் தன்னுடைய லீடர்ஷிப் தான். ஜெயலலிதாவுக்கும் அப்படித்தான் இருந்துங்க. நமக்கு மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இனி எந்த காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி சேரமாட்டேன்னு சொன்ன ஜெயலலிதா பாத்திமா பிபி மூலமா அவர் சிஎம் ஆகுதுக்கு அத்வானி ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி தானே சசிகலாவுக்கு ஹெல்ப் பண்ணல, சசிகலாவை அடிச்சுட்டாங்கல்ல, கவர்னர் வரல. அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கும் சொல்லியிருக்கலாமே, எப்போ வேணாலும் நீங்க கன்வீட் ஆவீங்க, நிலையான ஆட்சி தர முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. அந்த நன்றிக்கு அவங்க 2004ல கூட்டணி வச்சாங்க. இப்பவும் எடப்பாடி வந்து தன் லீடர்ஷிப் விட்டுட்டு போயிடக்கூடாது, தான் பலகீனம் ஆயிட்டு போயிடக்கூடாது, தன்னை கவிழ்த்துட்டு இன்னொரு வந்துடக்கூடாதுன்னு குறியா இருக்காரு. அப்படிதான் குறியா இருப்பாரு. அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த வகையில தன் லீடர்ஷிப், தன் இமேஜ்னு அவர் பாக்குறாரு. அப்போ அதிமுகவுல மற்றவங்களை விட்டு அவருக்கு இமேஜ் பாதிக்கப்பட்டு அவருக்கு ஒரு பாதகம் வந்தனா அவர் அது போக மாட்டாரு. எடப்பாடிக்கு மூவ் என்னவோ அதுதான் அதிமுக. எடப்பாடி எப்படி கொண்டு போறாரோ அதுதான் அதிமுக. அது மைனஸா கொண்டு போறாருங்கிறது மற்றவங்களோட குற்றச்சாட்டு. அது பிளஸ் ஆகி அவரே இல்லாம போயிட்டாருன்னா, சோ அவர் இல்லாம போறத விரும்ப மாட்டாரு. இப்போ கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் செல்ஃப் ஃபர்ஸ்ட்னு சொன்னால, அது எடப்பாடிக்கு மட்டும் செல்ஃப் ஃபர்ஸ்ட் இருக்காதா? அவருக்கு பிறதான் கட்சி. அவரே இல்லைன்னா கட்சி இருந்து என்னதுக்கு அவருக்கு? அப்ப அவர் இருக்கணும், அதுதான் மெயின். இது நான் எடப்பாடியை குறை சொல்லலையா,
கலைஞரே அதான் சொல்றேன், ஸ்டாலினே அதான் சொல்றேன், உங்களையும் அதான் ஐயா சொல்றேன். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக கட்சிக்குள்ள இல்ல. ஆனா அவர் என்டிஏ கூட்டணியில இருக்காரு. அவருக்கான தனியான கட்சியும் இல்ல. ஸோ இந்த ஃபியூச்சர்ல வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய நிலை எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா அவர் அதிமுக போய் சேருவாரா? எப்படியும் அவர் வந்து பாஜகல சேர மாட்டாருன்ற நிலையில தான் இருக்காரு. ஸோ ஓபிஎஸ் வந்து எப்படி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ்ஸால தான் 33% வாக்குல இருந்த அதிமுக வந்து 20% வாக்குக்கு போயிட்டு, அந்த 20% வாக்கும் ஒரு 8% வாக்கு அந்த 20ல வன்னியர்கள் வாக்கு. அப்ப அந்த 10.5 வன்னியர்கள் பகுதியில பெருசா ஏறி இருக்கு. அதாவது இல்லாத வாக்கு புதுசா கிளம்பி வந்திருக்குது. ஆனா இருந்த வாக்கு தென் மாவட்டங்கள்ல மிக மோசமா போயிருக்குதுன்னா ஓபிஎஸோட நீக்கம் ஒரு முக்கிய காரணம். அது தென் மாவட்ட முக்குலத்தோர் மட்டும் இல்ல, ஓபிஎஸ்ஸால வந்து கொங்கு வேளாளர் அல்லாத ஜாதியினரும் எடப்பாடிக்கு எதிராக போயிட்டாங்க, வன்னியர் அல்லாத ஜாதியினரும் எடப்பாடிக்கு எதிராக போயிட்டாங்க. ஸோ ஓபிஎஸ் ஃபேக்டருங்கிறது எடப்பாடியை ரொம்ப பலகீனப்படுத்தி தள்ளிட்டு, ஓபிஎஸ்க்கு தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இமேஜ் இருக்கு, ஜெயலலிதாவுக்கு விசுவாசம் இருக்குது. பரதன் மாதிரி ராமாயண காலத்துக்கு பிறகு திருப்பி எடுத்ததை திருப்பி கொடுத்தது இவர் மட்டும்தான், வேற யாருமே திருப்பி கொடுக்கல. மாஞ்சி கொடுக்கல, குக்கும் நாராயண் சிங் யாதவ் ஹரியானாவில் கொடுக்கல, சுதாகர் ராவ் நாயக்கு மகாராஷ்டிராவில் கொடுக்கல, மாஞ்சி தயார் பண்ணிட்டாரு, சன்னி தயார் பண்ணிட்டாரு. எல்லாருமே தயார் பண்ணும்போது கொடுத்ததை அப்படியே திருப்பி கொடுத்த ஒரே ஆள் வந்து பன்னீர்செல்வம் தாங்கிற ஒரு இது, அவர் லாயல்ங்கிற ஒரு லாயலிஸ்ட்ங்கிறதும் மக்கள் மத்தியில் ஒரு இமேஜ் அவருக்கு இருக்கு. பட் இதை வச்சு அவரால் ஆர்கனைசேஷன் இதில் தன்னை நிலைநாட்ட முடியல. அது அவரோட வீக்னஸ் தான். பட் அவருக்கு ஒரு இமேஜ் நல்லா இருக்குது, நல்ல மனிதர், அவரை ஏன் நீக்கினாருன்னு ஜாதி கடந்து எல்லாருமே அவரை பற்றி பேசுறாங்க. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் 2026க்கான முதலமைச்சர் யாருன்னு? ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிற களம் இருக்குதுங்க. அதில் ஸ்டாலின் ஒரு கூட்டணி பலத்தோட பலமாக இருக்கிறாரு. என்டிஏ அண்ணாமலை வழி நடத்துறாரு. எடப்பாடி ரெண்டாவது பெரிய கட்சியாக வன்னியர்களின் ஆதரவில் களத்துக்குள்ள நிற்கிறாரு. சீமான் தொடர்ந்து ஜம்பிங்கில் வளர்ந்து வர்றாரு. ஸோ ஸ்டாலின் வர்சஸ் இந்த 3 வரையும் நான் சொல்கிறேன். இதை தாண்டி நடிகர் விஜய் 234லையும் கேண்டிடேட் போட்டால் அவருக்குன்னு ஒரு வாக்கு வலிமை கிடைக்கும். அது விஜய் போட்டாலும் கிடைக்கும், அஜித் போட்டாலும் கிடைக்கும், சூர்யா போட்டாலும் கிடைக்கும், எந்த ஒரு க்ரோட் பில்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு நபர் போட்டாலும் கிடைக்கும். விஜயகாந்த் கிடைச்சது, கமல்ஹாசனுக்கு கிடைச்சது. அதே மாதிரி விஜய் 234 தொகுதியில் கேண்டிடேட் போட்டால் அவருக்கும் ஒரு வாக்கு வலிமை கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய களம் அட் பிரசன்ட் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ், ஸ்டாலின் வர்சஸ் என்டிஏ, ஸ்டாலின் வர்சஸ் என்டிஏல சிஎம் யாருன்னு சொல்லலை, ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் சீமான். இதுதான் இன்னைக்குள்ள களம். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி அஞ்சு.